ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, வினை தீர்க்கும் கணபதி அவன் வேத கணபதி, அந்த கணபதி பெருமானை வணங்கி, விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம், இன்றைய நாளிலே ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாளிலே கண்ணுக்கு தெரிந்த கடவுளான அந்த சூரிய பகவானை வழிபட வேண்டும். ஏகாதசி புண்ணிய தினம் இன்று. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்க அருமையான நேரம். இந்த நேரத்திலே தொடங்குகின்ற சுபகாரியங்கள் சிறப்பான முறையிலே எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. குறிப்பாக இந்த ஹோரையிலே பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை ஆயில்யம், அதன் பிறகு மகம். இன்றைய திதி இன்று காலை 9 மணி 32 நிமிடங்கள் வரை வளர்பிறை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். நண்பர்களால் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். சொந்த தொழிலிலே நல்ல வளர்ச்சியும் லாபமும் உண்டாகும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அது நிறைய அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அருமையான இனிமையான நாளாக இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சி உண்டாகின்ற அருமையான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு அமையும். வேலையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும். கடந்த காலத்திலே இருக்கின்ற சின்ன சின்ன தடைகள் எல்லாம் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமைகள் ஏற்படும். மன வருத்தங்கள் தீருகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கின்றது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே,
இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். சந்திரன் தான் நமக்கு சுகங்களை கொடுக்கக்கூடியவன். யார் ஒருவருக்கு அவருடைய சுய ஜாதகத்திலே சந்திரன் நல்ல பலமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே பெரிதான துன்பங்கள் எதுவும் கிடையாது. வாழ்க்கையை நன்கு ரசித்து வாழ்பவர்களாக இருப்பார்கள். அலுவலகத்திலே இன்றைய நாளிலே உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்கு திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய, மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பண வரவு நிறைய இருக்கும். இன்றைய நாளிலே பண வரவு நீங்கள் நினைக்காத இடத்திலெல்லாம் உங்களுக்கு பணம் வரும். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் செய்கின்ற தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாவதாக காட்டுகின்றது. ஆகவே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றையெல்லாம் உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் நலம் காணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். மூத்த சகோதரர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற அருமையான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சி உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அருமையான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுகின்ற அருமையான நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தருகின்ற நல்ல நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வும், பதவி உயர்வும், இடமாற்றமும் உண்டாகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. சந்திராஷ்டமம் தொடருகின்றது. கவனமாக இருக்கும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அருகிலே இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று கோளறு பதிகம் படியுங்கள். சிவபெருமானுக்கு வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். வில்வம் சிவபெருமானுக்கு சாற்றி பைரவரை வணங்குங்கள். ஆலயத்திலே அமர்ந்து ஒரு அரை மணி நேரமாவது ஆலயத்திலே அமர்ந்து சிவபுராணம், கோளறு பதிகம் போன்றவற்றையெல்லாம் படியுங்கள். படித்துவிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்கள். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள்.
புதிய முதலீடுகள் வேண்டாம், கடன் வாங்காதீர்கள். ஆக இன்றைய நாள் முழுவதும் இறைவனை நினைத்து சிவநாமத்தை சொல்லி ராமநாமத்தை சொல்லி கழிக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்று மாலைக்குள்ளாக முக்கியமான முயற்சிகளை, அதற்கான விஷயங்களை செய்து முடித்து விடுங்கள். மாலைக்கு மேல் உங்களுக்கு சந்திராட்டமும் தொடங்குகின்றது. ஆகவே அடுத்து வருகின்ற 2 நாட்கள் உங்களுக்கு சற்று குழப்பமான நாட்களாக இருக்கும். ஆகவே முக்கியமான பணிகளை, முக்கியமான முயற்சிகளை, புதிய வேலைக்கு முயற்சி செய்வது, புதிய தொழிலுக்கு முயற்சி செய்வது, இப்படி முக்கியமான முயற்சிகளை எல்லாம் இன்றைய மாலைக்குள் எடுத்து விடுங்கள். அதற்கான முகாந்திரங்களை செய்து முடித்து விடுங்கள். தொடர்ந்து வருகின்ற 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராட்டம நாட்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை முடித்து விடுங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மாலைக்குள் உங்களுடைய முக்கியமான பணிகளை முடித்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் இரண்டுமே நமக்கு சற்று தொல்லைகள் கொடுக்கின்ற நேரங்கள். அந்த நேரத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே கும்பராசினர் மிக கவனமாக இருக்க வேண்டும். சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்களும் இன்றைய நாளிலே சிவன் கோவிலுக்கு சென்று சிவபுராணம், கோளறு பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். நவகிரகங்களை சுற்றி வாருங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். வேலையிலே இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஹிந்து தர்மமானது குரு பக்திக்கு மிகுந்த இடம் கொடுத்திருக்கின்றது. குருவை வணங்க வேண்டும், குருவின் தாழ் பணிய வேண்டும், குருவை எதிர்த்து பேசக்கூடாது என குருவுக்கு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது நம்முடைய தர்மம். இந்த பக்தியினுடைய குரு பக்தி இருந்தால் தெய்வ பக்தி இல்லாமல் போனாலும் குரு பக்தி இருந்தால் அவனுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என சொல்கின்றது நம்முடைய தர்மம். சைவத்திலும் இப்படித்தான், வைணவத்திலும் இப்படித்தான். வைணவத்திலே பெருமாளை முதல் நிலையிலும் பெருமாளை காட்டிக் கொடுத்து ஆன்மீக உணர்வை ஊட்டுகின்ற குருவாகிய ஆச்சாரியனை நிறைவு நிலையிலேயும் வைத்து வணங்குவது வழக்கம். இந்த ஆச்சாரிய அபிமானம், அதாவது குரு அபிமானம் மட்டுமே ஜீவனுக்கு நிறைவு நிலை என்பது வைணவத்தினுடைய அசைக்க முடியாத கோட்பாடு. அந்த அடிப்படை கோட்பாட்டை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில பெரியவர்கள் வைணவத்திலே இருக்கின்றார்கள். அதிலே ஒருவர்தான் ராமானுஜருடைய சீடரான வடுக நம்பிகள். ராமானுஜரை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். வடுக நம்பிகள் சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திலே கர்நாடகாவிலே உள்ள சாலக்கிராமம் என்கின்ற ஊரிலே அவதரித்தவர். இவருக்கு ராமானுஜருடைய அறிமுகம் எப்படி கிடைத்தது என்று பார்த்தால் அது ஒரு சுவையான ஒரு வரலாற்று சம்பவமாகும். ஸ்ரீரங்கத்திலே அவர் எழுந்தருளியிருந்த போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டது.
ராமானுஜருடைய உடலுக்கு ஆபத்தான ஒரு அரசியல் சூழல் இருந்தது அன்றைக்கு. அதனால் அவர் திருவரங்கத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேல்நாடு என்று அப்போது சொல்லப்பட்ட கர்நாடகத்தில் உள்ள மேல்கோட்டை எனப்படுகின்ற திருநாராயணபுரம் சென்றார். அந்த காலத்திலே அங்கு வேற்று மதம் செல்வாக்கோடு இருந்தது. அங்குள்ள மிதிலாபுரி, சாலக்கிராமம் போன்ற ஊர்களிலே ராமானுஜருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அப்போது அவருடைய பிரதான சீடரான முதலியாண்டானை அங்கிருந்த ஒரு குளத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து கொண்டு தன்னுடைய திருவடியை நினைக்க சொன்னார். அடுத்த நாள் அது நீராடிய ஊர்க்காரர்கள் ஏதோ ஒரு புத்துணர்வு தங்களுடைய உடலிலே பிரவேசிப்பதை கண்டனர். நேற்று வரை எதிர்த்த ராமானுஜர் மீது அவர்களை அறியாமலேயே ஒரு பக்தி அவர்களுக்கு பிறந்தது. அனைவரும் சுவாமியினுடைய சிஷ்யர்களாக மாறினார்கள். அவர்களிலே ஒருவர்தான் ஆந்திரபூர்ணர் என்கின்ற வடுக நம்பி. இவர் ராமானுஜரிடம் பூண்ட ஆச்சாரிய பக்தி என்பது மிக மிக வித்தியாசமானது. ராமானுஜரிடமிருந்து இவர் வைணவத்தின் உயர்நிலையான ஆச்சாரிய பக்தியை தெரிந்து கொண்டார். அதன் மூலமாக இவரை பக்தி செய்தே மிகப்பெரிய நிலைக்கு வந்தார். சதாசர்வகாலமும் அவர் தம்முடைய ஆச்சாரியனையே நினைத்து கொண்டு ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊறியிருந்தார். பெருமாளுக்கு ஆராதனம் செய்வதை விட தினமும் ராமானுஜருடைய பாதுகைகளுக்கு திருவாராதனம் செய்தார். அவருடைய பக்திக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நாம் சொல்லலாம். ஒரு நாள் சுவாமி அவர்கள், அதாவது ராமானுஜர், வெளியூர் யாத்திரைக்கு புறப்பட்டார். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் தம்மை கவனித்து கொள்ள வடுக நம்பியிடம் சொன்னார். ராமானுஜர் தினமும் பூஜை செய்கின்ற பொருளை பாதுகாப்பாக எடுத்து வர சொன்னார். சொல்லிவிட்டு காத்திருந்தார். வடுக நம்பி ராமானுஜர் தினமும் பூஜை செய்கின்ற திருவாராதனை எம்பெருமான்களோடு தாம் தினமும் பூஜித்து வைத்த பாதுகைகளையும் சேர்த்து மூட்டை கட்டினார். அது கண்டு கோபம் கொண்டார் ராமானுஜர். நம்பி, என்ன காரியம் செய்தீர் என்று உரத்த குரலிலே கேட்க வடுக நம்பி அவருக்கு பதில் சொன்னார். என்ன சுவாமி, என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார். நீ மூட்டை கட்டி வைத்திருக்கிறாயே, அதில் அடியேன் பூஜை பொருளோடு அடியேன் பாதுகைகளையும் சேர்த்து மூட்டை கட்டி அபச்சாரம் செய்கின்றாயே, இது தவறல்லவா என கேட்டார். தேவரீர் பூஜை செய்யும் பெருமாளோடு அடியேன் பூஜை செய்கின்ற பெருமாளையும் சேர்த்துத்தானே வைத்திருக்கின்றேன், இதில் என்ன தவறு என்று கேட்டார் வடுக நம்பி. இரண்டையும் சேர்த்து வைப்பது அபச்சாரம் அல்லவா, முதலிலே பாதுகைகளை எடு என்றார். சுவாமி, உன்னுடைய திருவாராதன பெருமாளை விட நம் திருவாராதன பெருமாளுக்கு என்ன குறை? உங்களுக்கு உங்கள் திருவாராதன பெருமாளிடம் இருக்கின்ற அபிமானத்தை போலத்தான் அடியனுக்கு என்னுடைய திருவாராதன பெருமாளான உங்களிடமும் உங்களுடைய பாதுகைகள் மேலும் இருக்கின்றது என்று சொன்னார். ராமானுஜர் எப்போது ஸ்ரீரங்கம் கோவிலில் பெருமாளை தரிசனம் செய்ய சென்றாலும் வடுக நம்பிகளும் செல்வார். ராமானுஜர் மணிக்கணக்காக ஸ்ரீரங்கம் கோவிலிலே ரங்கநாத பெருமாளை கண்கொட்டாமல் பார்க்க அந்த பெருமாளை அணு அணுவாக ரசிக்கின்ற ராமானுஜருடைய அழகை வடுக நம்பிகள் ரசிப்பார். ஒரு நாள் வடுக நம்பிகளிடம் ராமானுஜர் பெருமாளின் கண்ணழகை பார்த்தாயா என்று கேட்க, பார்த்தேன் பார்த்தேன், ஆனால் நம் ஆச்சாரியனுடைய கண்ணழகை கண்ட கண்கள் வேறெதையும் பார்க்காது என்கின்ற பொருளிலே ஒரு அழகான பாடலை பாடினார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்று பாசுரத்தை சொல்லி அதிலே கடைசி வரியான என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்ற வரியை மிக அழுத்தமாக ராமானுஜரின் கண்ணழகை உற்று பார்த்து கொண்டே சொன்னாராம். இதன் பொருள் என்னவென்றால், என்னுடைய சுவாமியான தேவரீரை கண்ட கண்கள் எம்பெருமானையே கூட காணாது என தன்னுடைய குரு பக்தி என்பது குருவை விட இறைவன் கூட உயர்ந்தவர் அல்ல என்று சொல்கின்ற விதத்திலே அவர் சொன்னாராம். ராமானுஜர் இதை கேட்டு மிக கடுமையாக ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்த காலம் அது. பல பணிகளுக்கு நடுவிலே அவர் உணவை சரியாக உட்கொள்வதில்லை. அதனால் உடல்நிலை சற்று தளர்ந்தது. அதனால் தினமும் அவருக்கு மஞ்சள் போன்ற மருத்துவ பொருள்களை போட்டு
தொண்டைக்கும் உடலுக்கும் இதமான பால் காய்ச்சி தரும் பணியை செய்து வந்தார் வடுக நம்பி அவர்கள். ஒரு நாள் வடுக நம்பி சொன்னார், திருமணப்பள்ளியிலே பால் காய்ச்சி கொண்டிருந்தார். அப்போது திருவரங்க உற்சவமூர்த்தியான நம்பெருமான் திருவீதி வலம் வந்து கொண்டிருந்தார். ராமானுஜருடைய மடத்து வாசலிலே பெருமாள் வீதி வலம் சற்று நேரம் நின்றது. ராமானுஜர் பெருமாளை சீடர்களோடு தரிசித்தார். அப்போது வடுக நம்பி இல்லாததை கண்டு இங்கே வா, நீயும் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று அழைக்க, உள்ளே இருந்து வடுக நம்பி வெளியே வராமல் சொன்னார், அடியேன் உன் பெருமாளை காண வெளியே வந்தேன் என்றால் என் பெருமாளின் பால் பொங்கிவிடும், ஆதலால் அடியேன் வெளிவர இயலாது என்று குரல் கொடுத்தாராம். அதனால்தான் வைணவத்திலே எல்லையற்ற ஆச்சாரிய அபிமானம் கொண்டவர்களை வடுக நம்பியோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். இப்படி எத்தனையோ அற்புதமான சம்பவங்கள் ராமானுஜருடைய வாழ்விலேயும் வடுக நம்பியுடைய வாழ்விலேயும் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே ஆச்சாரியன் திருவடியை நாம் வணங்கினாலே இறைவனுடைய திருவடியை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே வாழ்கின்ற காலம் வரை குரு பக்தியோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.